வணக்கம். இன்றைக்கு நாம் காண இருக்கக்கூடிய திருக்குறள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அனைத்து நிலைகளிலும் மிகவும் முக்கியமான ஒரு குறள். நீங்கள் ஏதேனும் ஒரு இலக்கினை அடைய நினைக்கிறீர்கள், ஒரு செயலை செய்ய நினைக்கிறீர்கள், ஒரு தொழிலை தொடங்க நினைக்கிறீர்கள், ஏதேனும் ஒரு குறிக்கோளை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறீர்கள், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீங்கள் 4 வலிமைகளை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். வலி என்றால் வலிமை என்று பொருள். வினை வழி, நீங்கள் செய்ய நினைக்கின்ற அந்த செயலுக்கு என்ன வலிமை உள்ளது? அது எளிதான செயலா, அரிதான செயலா, சிக்கலான செயலா, நம்மால் முடியக்கூடிய செயலா, பொருட்செலவும் நேரச் செலவும் மிகுதியாக ஆகக்கூடிய செயலா என்று பல்வேறு கூறுகளில் அந்த செயலினுடைய வலிமையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, அதை செய்ய துணிகின்ற நம்முடைய வலிமை என்ன, நம்முடைய சக்தி என்ன, நமக்கு இருக்கக்கூடிய பின்புலம் என்ன என்பதை ஆராய்ந்து கவனிக்க வேண்டும். மூன்றாவதாக, ஒரு செயலை செய்ய புகும் பொழுது அதற்கு எதிர்ப்பு வருவது இயற்கை. தொழில் என்றால் போட்டியாளர்கள் வருவார்கள். ஒரு உயர்வான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம் உடன் இருப்பவர்கள் அல்லது நமக்கு கீழே இருப்பவர்கள் நம்மை காலை பிடித்து இழுத்து விட வேண்டும் என்று முயல்வார்கள். ஏதோ ஒன்று அந்த இலக்கினை அடைய முடியாமல், செயலினை செய்ய முடியாமல் தடுக்கக்கூடிய எல்லா பகைவர்களும் அவர்களுடைய வலிமை என்ன என்பதை கவனிக்க வேண்டும். நான்காவதாக, அந்த செயலை செய்து முடிப்பதற்கு நமக்கு துணையாக வரக்கூடிய நண்பர்களினுடைய வலிமை, நமக்கு எதிரியாக இருக்கிறார்களே அவர்களுக்கு துணையாக வரக்கூடிய நண்பர்களின் வலிமை, இரண்டையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு தராசு தட்டை எடுத்து அந்த தட்டிலே ஒரு பக்கத்திலே செயலின் வலிமையை வைக்க வேண்டும், அதன் எதிர்பக்கத்திலே நம்முடைய வலிமையை வைக்க வேண்டும். எதிரியினுடைய வலிமையை தூக்கி வினை வழி இருக்கக்கூடிய தட்டிலே வைக்க வேண்டும். இப்பொழுது அங்கே 2, நமக்கு 1. துணை வழி என்பது நமக்கான நண்பர் கூட்டம், எதிரிகளுக்கான நண்பர் கூட்டம். ஆக 3 கூறுகள் எதிர்ப்புறத்திலே இருக்கின்றன, 2 கூறுகள் நம் பக்கத்திலே இருக்கின்றன. கவனித்து பார்க்க வேண்டும், எந்த தட்டு உயர்கிறது, எந்த தட்டு தாழ்கிறது என்பதை. அதை செய்து முடிக்கக்கூடிய வலிமையும் ஆற்றலும் திறமையும் நமக்கு அதிகமாக இருந்தால் அந்த செயலை துணிச்சலோடு செய்ய தொடங்க வேண்டும். மாறாக நம்முடைய தட்டு உயர்ந்து எதிரிலே இருக்கக்கூடிய தட்டு தாழ்ந்து போகிறது, கனம் அதிகமாக இருக்கிறது என்ற நிலை அறிந்தால் உடனடியாக அந்த செயலை செய்யக்கூடிய எண்ணத்தை அடியோடு விட்டுவிட வேண்டும். வழியறிதல் என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் சொல்லுகிறார், வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். நீங்கள் தராசிலே தூக்கி நிறுத்துகிறீர்கள், உங்கள் பக்கம் வலிமை அதிகமாக இருந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் அதை செய்யாமல் விடுங்கள். அதுதான் நல்ல வழியில் நம் வாழ்க்கை செல்ல கவனிக்க வேண்டிய 4 வழிகள். நன்றி, வணக்கம்.